நம்மளுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. இப்போ 4 ரூபாய் குடுக்குற காசுக்கு வந்து அது எங்களுடைய விருப்பம். நாங்க குடுத்தா குடுப்போம், குடுக்காமலும் போகும். எங்களுடைய விருப்பம். அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ல சொன்னாங்க. ஓகேவா மாமா? அந்த கமெண்ட்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? ஓலை அடிக்கிற காசு தான் நீங்க வாங்கணும். அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கேட்கறதே ஃபர்ஸ்ட் உங்க தப்பு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. 10-12 வருஷம் ஆகுதான் ஆட்டோ ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி. ஆ சரியா? அதுக்கு முன்னாடி எல்லா விலைவாசியும் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? 10 வருஷம் விடு. நீ கடை வைக்கும் போது அரிசி மூட்டை எவ்வளோ? அரிசி மூட்டை அப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கணும். ஆட்டோ வாங்கும் போது 60 ரூபா விற்றுருந்த கேஸ் இப்போ 120 ரூபா. இந்த 120 ரூபா நாங்கள் வந்து யாருக்கிட்ட கேட்கறது? கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. என் ஆட்டோ நான் காசு கொடுத்து வாங்குறேன், நான் இஎம்ஐ கட்டுறேன், நான் டயர் மாற்றுறேன், நான் சர்வீஸ் பண்ணுறேன். நான் என் ஆட்டோவில் வர கஸ்டமர் கிட்ட தானே நான் கேட்க முடியும். எவனோ ஒருத்தன் கார்பரேட்காரன் ஆரம்பிச்சுட்டு போயிட்டான் அந்த ஆப்னாக்கா நான் அவனை போய் தேடி அலைய முடியுமா? சாமானிய மக்கள் நாங்கள் வந்து மக்களாகிய உங்ககிட்ட மட்டும் தான் அந்த காசை கேட்போம். ஏதோ ஒரு 10, 20, அதிகபட்சம் 50. 50க்கு மேலெல்லாம் யாரும் தர்றது கிடையாது. சும்மா சொல்லுவாங்க கமெண்ட்ல 1000 பேர் நான் இவ்வளோ கேட்குறேன், 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சொல்லுவாங்க. அது ஓகே இருக்கட்டும். எப்படின்னா இப்போ நான் என் விஷயத்துல சொல்றேன். நான் வந்து சவிதால இருக்கிறேன். சவிதாலேருந்து சிட்டி உள்ள போனால் எனக்கு ரிட்டர்ன் சவாரி கிடைக்கும். சவிதாலேருந்து 40 கிலோமீட்டர் இங்கேருந்து சவிதாலேருந்து திருத்தணி வந்து 40 கிலோமீட்டர். திருத்தணி புக் பண்ணிட்டா திருத்தணிக்கு 40 கிலோமீட்டருக்கு வந்து 800 ரூபாய் காட்டுதுன்னு வச்சுக்கோ. சரியா? 800 ரூபாய்க்கு நான் இங்க 40 கிலோமீட்டர் போயிட்டேன்னா எனக்கு ரிட்டர்ன் திருத்தணியில ஓலா ஊபரே ஒர்க் ஆகாது. அதை யோசிக்க மாட்டாங்களே யாரும். அப்போ உனக்கு திரும்பி ரிட்டர்ன் கிடைக்க ஒண்ணுமே கிடைக்கல, நீ சும்மா தானே வரணும். அதுக்கு நாங்க போவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க போவே மாட்டோம். அப்படி போறவங்க வந்து கம்பல்சரி அதிகமா தான் கேட்பாங்க. 800 ரூபாய் அடிக்குதுன்னா 1200 ரூபாயாவது கேட்டாதான் அவங்களுக்கு அந்த இது வந்து கிடைக்கும். அந்த லாபம் கிடைக்கும். ஒரு 40 கிலோமீட்டர் போயிட்டு வரணும், இவ்வளவு கேஸ் ஆகுது. உடம்பு 40 கிலோமீட்டர் ஆட்டோ ஓடணும்னா உடம்பு எப்படி வலிக்கணும் ஆட்டோக்காரனுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வரேன்.